Father, hallowed be your name. லூகா 11:2 தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். சங்கீதம் 9:10. To pray is to talk with God, to get to know Him and to get to know yourself, to get acquainted. இறைவனுடன் பேசுவதே ஜெபம். அவரை அறியவும் உன்னை அறியவும் பரிச்சயம் ஆவதற்கு. ஜெசிகா பாவஸ் என்பவருடைய வார்த்தைகள். I found him dear in his warm ubiquity, where heart beat there was Christ for me. அன்புடன் எங்கும் வியாபித்திருக்கும் அவரை நான் கண்டுகொண்டேன். இதய துடிப்பில் கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குறள் 7. நம்முடைய கவலைகளை தீர்க்க வேண்டுமென்றால் வேறு எந்த மருந்து மாத்திரை மாயம் உதவி செய்யாது. இறைவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவரிடம் நம் சுமைகளை இறக்கி வைத்தால், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இல்லை வாருங்கள் என்று ஆண்டவர் கூறியது. இந்த மனக்கவலைகளை மாற்றக்கூடியவர் இவர் மட்டும்தான். பிளஸட் ஜான் பால், இப்பொழுது புனிதராக உயர்த்தப்பட்ட திருத்தந்தை, The contemplation of Christ has in Mary its insurmountable model. The Son's face belongs to her in a very special way. Nobody has devoted himself with Mary's assiduity to the contemplation of Christ's face. மரியாளின் கிறிஸ்து குறித்து சிந்தித்தல் ஒரு ஒப்பில்லா மாதிரி. மகனின் முகம் சிறப்பான விதத்தில் மரியாளுக்குரியது. கிறிஸ்துவின் முக தியானத்திற்கு மரியாளின் நெருக்கத்தை போல் எவரும் ஈடு கொடுத்ததில்லை. இவர்களெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் ஆழமாக சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் இறைவனோடு ஒன்றி போகிறோம். அதுதான் ஜெபம். ஏகாந்தம், பரவசம், அத்தகைய மனநிலை, தனித்திருத்தல், விழித்திருத்தல், இவைகளைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒன்று காலையிலோ கருக்களில் அல்லது மாலையிலோ இரவில் தனியாக சென்று இறை தந்தையிடம் செபித்தார். அந்த உறவை அவர் பலப்படுத்தி கொண்டார். தந்தையினுடைய சித்தம் அதை செய்வதுதான் அவருடைய உணவாக இருந்தது. அதை வெளிப்படையாக கெத்செமனி தோட்டத்தில் உமது சித்தம் நிறைவேறுக. ஆகவே என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். அது பாடுகளும் வேதனையும் நிறைந்ததாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். ஆகவே இறைவனுடைய திருநாமம் என்றும் போற்றப்படுவதாக. இத்தகைய மனநிலைதான் ஆன்மீகத்தின் உச்சமாக இருக்க முடியும். தான், தனது பெருமை இவைகள் அல்ல, மாறாக இறைவா நீரே என்றும் வாழ்த்தப் பெறுவீராக, உமது பெருமை என்றும் இன்னும் உயர்த்தப்படுவதாக என்கின்ற வகையில் நம்முடைய சொல், செயல், சிந்தனை அமைய வேண்டும். Father, hallowed be your name. முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Father in heaven, you have given me a mind to know you, a will to serve you, and a heart to love you. Give me today the grace and strength to embrace your holy will
and fill my heart that all my intentions and actions may be pleasing to you. Help me to be kind and forgiving towards my neighbor as you have been towards me. எங்கள் விண்ணக தந்தாய், உம்மை அறியவும் மனத்தையும் உம்மை அறியும் மனத்தையும் உமக்கு ஊழியம் புரியும் உள்ளத்தையும் உம்மை அன்பு செய்யும் இதயத்தையும் கொடுத்துள்ளீர். என் சொல் செயல் சிந்தை அனைத்தும் உமது புனித சித்தத்திற்கேற்ப இருக்கும்படியாக எனக்கு வரம் தாரும். நீர் எம்மிடம் கனிவோடும் இரக்கத்தோடும் இருப்பது போல நான் என் அயலாரிடம் கனிவோடும் இரக்கத்தோடும் இருக்க உதவியருளும். எல்லாம் வல்லவரே நல்லவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்முடைய சித்தம் எமது பாக்கியம். உமது சித்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த உம் ஏகமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவும் தேவதாயை போலவும் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்கேற்ற மக்களாக வாழ, உமது சித்தத்திலே நடக்க, அதை என்றும் பின்பற்ற, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். எத்தகைய சூழ்நிலையிலும் வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன், எதுவரினும் ஏற்பேன் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையை போன்று வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றீர் என்கின்ற வகையில் உம்மையை நாங்கள் அணிந்து கொள்ளவும் உம்முடைய பதிலியாக நாங்கள் இருக்கவும் செய்திடலாம். நீர் எமக்கு தந்த அருட்சாதனங்களுக்காக, நீர் மீது பொழிந்த அருள் கொடைகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். இதுகாரும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. நாங்கள் கேட்பதை விட நீங்கள் அதிகமாகத்தான் கொடுத்திருக்கிறீர். எமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிய ஜெபத்தினால் பிறருக்கு பெற்றுத்தந்த நலன்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதியும். அவ்வப்பொழுது சிறு சிறு தடங்கல்கள் வந்து இவைகளை முழுமையாக காண முடியாமல், பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற தடைகளுக்காக செபிக்கின்றோம். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிலும். இன்று காலை கூட சரியாக இயங்காமல், தொடர்பு கிடைக்காமல் இருந்த நிலை மாறியிருக்கும் என்று நம்புகிறேன். இவைகளை எல்லாம் அவர்கள் மனித குறைகளோ செயற்கை குறைகளோ அல்லது பல வகையான எதிர்க்க முடியாத, தீர்க்க முடியாத தடைகளாக இருந்தாலும் நீர் ஒருவரே இவைகளை எல்லாம் போக்கக்கூடியவர், வல்லமையுள்ளவர். உமது நாமம் என்றும் எப்பொழுதும் அர்ச்சிக்கப்படுவதாக. நாங்கள் என்றும் எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்க செய்திடலும். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று உம்மை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற மக்களை கண்பாரும். அநேகர் தங்கள் நோய்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சிறப்பாக புற்றுநோய், இதய நோய், தீர்க்க முடியாத பல வேதனைகளினால் இருக்கக்கூடிய வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள், தனிமையில் இருப்போர், வேதனைப்படுவோர், பல வகையான மனித மாச்சரியத்தினால் கஷ்டப்படுவோர் அனைவரையும் நீர் கண்ணோக்கியருளும். உமது பார்வை அவர்களுக்கு இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியும் விடுதலையும் தருவதாக. ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென்.